ஜான் சீனாவோட ஹீல் டர்ன் ப்ரோ ரெஸ்லிங் இண்டஸ்ட்ரியில் ட்ரெண்டிங்கான விஷயமா இருந்துச்சு. ஜான் சீனா எலிமினேஷன் சேம்பர் வின் பண்ணதால WrestleMania 41ல கோடி ரூட்ஸை WWE சாம்பியன்ஷிப்புக்கு மெயின் eventல ரெசல் பண்ண போறாரு. கோடி ரூட்ஸ் ராக் கூட சேருவாரா இல்லையான்னு எலிமினேஷன் சேம்பர்ல சொல்றதா இருந்துச்சு. கோடி ரூட்ஸ் பார்த்தீங்கன்னா ராக் கூட சேர முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் பார்த்தா ஜான் சீனா ராக் கூட சேர்ந்துட்டாரு. சீனா, ராக், டிராவிஸ் ஸ்காட் இவங்க 3 பேரும் சேர்ந்துட்டு கோடி ரூட்ஸ் அடிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் ஜான் சீனா ஏன் ஹீல் டர்ன் பண்ணன்னு சொன்னார். சீனா நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணி வின் பண்ணார். ஆனால் ஃபேன்ஸ் சீனாவை ரொம்ப ஹேட் பண்ணாங்க, ட்ரோல் பண்ணாங்க, இன்சல்ட் பண்ணாங்கன்னு சீனா சொன்னார். நான் ஃபேஸும் இல்லை, ஹீரோ இல்லை, நான் ஒரு ஹியூமன் பீயிங்னு சீனா சொன்னார். ஜான் சீனா ஹீல் டர்ன் பண்ணதுக்கு ரீசன் ஃபேன்ஸ் அவர் இவ்வளோ ஏசம் மோசமாக ட்ரீட் பண்ணதாலன்னு சொன்னார். ஹீல் சீனாக்கு புது என்ட்ரன்ஸ் மியூசிக், புது அவுட்ஃபிட் இருக்கும்னு ஃபேன்ஸ் நினச்சாங்க. ஆனால் சீனா அதுக்கும் ஒரு ஹீல் ரெஸ்பான்ஸ் வச்சுருந்தாரு. நீங்கள் ஃபேன்ஸ் அதுக்கெல்லாம் டிசர்விங்கே கிடையாது, புதுசாக எதுவும் பண்ண தேவையில்லைன்னு சொன்னார். ஜான் சீனா கோடி ரூட்ஸ் ப்ரோமோ 3 வீக்ஸாக போகுது. முதல் 2 வாரம் சீனா வந்து ஃபேன்ஸை குறை சொல்லுவார். அதுக்கப்புறம் கோடி ரூட்ஸ் வந்து ஃபேன்ஸ்க்கு சப்போர்ட்டிவாக பேசுவார். ஒரு ஃபேஸ் ஹீல் மேட்ச்க்கான ப்ரோமோ பில்டப் மாதிரி தான் நடந்துட்டு இருந்துச்சு. ஜான் சீனா கோடி ரூட்ஸ் எதுவுமே ரோஸ்ட் பண்ணாமையே இருந்தார். அதனால் ஃபேன்ஸ் WWE கிரிட்டிசைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. WWE கோடி ரூட்ஸ் வந்துட்டு ரோஸ்ட் பண்ண விடாமல் காப்பாற்றுறாங்கன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் சீனாவும் கோடி ரோட்ஸும் ப்ரோமோ பேட்டில் நடந்துச்சு. அது நல்லாவே பேக் அண்ட் ஃபோர்த்தாக போச்சு. கோடி ரோட்ஸ் ஜான் சீனாவை அதுக்கப்புறம் கிராஸ் ரோட்ஸ் போட்டுருவார். ஜான் சீனா ஃபேஸாக இருந்தப்போ ஃபேன்ஸும் இருந்தாங்க, சீனாக்கு ஹேட்டர்ஸும் இருந்தாங்க. சீனா இப்போ ஹீல் டர்ன் பண்ணாலும் அதே மாதிரி ஃபேன்ஸும் இருக்காங்க, ஹேட்டர்ஸும் இருக்காங்க. ஜான் சீனாவோட ஹீல் டர்னுக்கு ரொம்ப வருஷமாக வெயிட் பண்ணுற ஃபேன்ஸுமே இருக்காங்க. ஆனால் WWE சில விஷயம் சொதப்பிட்டாங்க. சீனா ஏன் ஹீல் டர்ன் பண்ணன்னு சொல்லிட்டே இருக்காரு. ஆனால் எதுக்கு ராக் கூட சேர்ந்தாரு, அதனால் சீனாக்கு என்ன யூஸ்னு இது வரைக்குமே தெளிவாக ஸ்டோரி லைனில் காட்டாமல் விட்டுட்டாங்க. சீனா எப்படியும் எலிமினேஷன் சேம்பர் வின் பண்ணிட்டாரு. மெயின் event மேட்ச் வந்துட்டு ஜான் சீனாக்கு தான். சீனா ராக்கோட பார்ட்னர்ஷிப்னால சீனாக்கு என்ன பெனிஃபிட்னு ஸ்டோரி லைனில் சுத்தமாக புரிய வைக்கல. சீனா ஃபேஸாக இருந்தப்போ 16 டைம் சாம்பியன்ஷிப் வின் பண்ணிட்டாரு. 17th டைம் வின் பண்ணால் அது ரெக்கார்ட் ஆகும். அதை சீனா ஹீலாக வின் பண்ணுமா கூடாதான்னு ஃபேன்ஸ்குள்ளேயே டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்குது. சீனா 17th டைம் வின் பண்ணுறது ஆல்மோஸ்ட் எல்லா ஃபேன்ஸ்க்கும் ஓகே தான். சீனாவோட ஃபேர்வெல் டூர் இப்போ போயிட்டுருக்கு. அவர் இந்த இயரோட ரிட்டையர் ஆயிடுவார். அதனால் அவரோட கடைசி சாம்பியன்ஷிப் ஃபேஸாக இருக்கணும்னு சில ஃபேன்ஸ்க்கு தோணுது. சில ஃபேன்ஸ்க்கு சீனா ஹீல் டர்ன் பண்ணதுக்காகவே சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணணும், அப்போ தான் இந்த ஹீல் டர்ன் ஒர்த்தாக இருக்கும்னு சில பேருக்கு தோணுது. இதுதான் சீனாவோட கடைசி WrestleMania வேறு. ஹீல் சீனா WWE சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணால் அதுக்கப்புறம் நிறைய ஸ்டோர் லைன்ஸ் WWEனாலையுமே வந்து புக் பண்ண முடியும். ஹீல் சீனா வர்சஸ் ஃபேஸ் ரேண்டி ஆர்டன், ஹீல் சீனா வர்சஸ் ஃபேஸ் CM பங்க், ஹீல் சீனா வர்சஸ் ட்ரைபிள் சீஃப் ரோமன் ரெயின், அதுக்கப்புறம் சீனா வர்சஸ் கந்தர்லாம் ரொம்ப நாளாக ஃபேன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஒரு மேட்சப். கோடி ரோட்ஸ்க்கு போன இயர் WrestleManiaவில் செம மோமெண்ட் WWE கொடுத்துட்டாங்க. இது சீனாவோட கடைசி WrestleMania வேற. சீனா 17 டைம் சாம்பியன் ஆனால் WWE ஸ்டோரி லைன்ஸ் இன்னுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இது என்னோட ஒப்பீனியன். கோடி ரோட்ஸ் வர்சஸ் ஜான் சீனா WrestleMania 41 மெயின் eventல யார் சாம்பியன்ஷிப் வின் பண்ணால் நல்லா இருக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள்.